ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு கிரேவி சப்பாத்தி கூட சாதத்து கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு போடுறேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியும் நல்லா அரைச்சிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இது மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது நம்ம கிரேவி ரொம்ப திக்காக கிடைக்கும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணாலே போதும், தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட பொடியான இருக்கிற பூண்டு, ஒரு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி போடும்போது பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவியில். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லாவே குக் ஆயிடுச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் பெரிய பீஸாகவே உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். கிரேவி ஃபுல்லாக நல்லா குக் ஆகி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு சிம்ல வச்சு 2 நிமிஷம் போல குக் பண்ணால் போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் போல சிம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கிரேவி ஃபுல்லாக நல்லா குக் ஆயிடுச்சு. ஆயில் ஃபுல்லாக உங்களுக்கு செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். இந்த அளவு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.